இது ஏறக்குரிய இந்த மாதிரி கோயில் 4 பக்கம் கோபுரம் உள்ள கோயில் இந்த ஏரியாவிலே இந்த ஒரு கோயில் தான். 10 நாள் பிரம்மோற்சவம். சித்திரை மாசம் அமாவாசை கழித்து 5ஆம் நாள் கொடியேறினா சித்ரா பௌர்ணமி வருது பார்த்தீங்களா, அன்னைக்கு அந்த கொடி இறங்கிடும். கொடி இறங்கி 10 நாள் பிரம்மோற்சவம். இந்த ஏரியாவிலேயே இந்த மாதிரி உற்சவம் வேற எந்த கோயிலையும் கிடையாது. சிறப்பாக நடைபெறும். ஏறக்குரிய 40-45 வருஷமா நாங்க பாக்குறோம் இந்த உற்சவத்தை. மேல கொடி ஏறி அதுல இருந்து துவங்கி அதுல முதல் உற்சவம்ன்றது கொடி ஏறதுக்கு முன்ன விநாயகர் உற்சவம் இருக்கு. 2ஆம் உற்சவம் பூத வாகனம் பேர். 3ஆவது உற்சவம் தான் ரொம்ப அருமையான உற்சவம். 63 நாயன்மார்களும் பஞ்சமூர்த்திகளும் வருவாங்க. அத சுவாமி அதிகார நந்தியில வருவார் வேதகிரீஸ்வரர். 4ஆவது உற்சவம்ன்றது நாக வாகனம். 5ஆம் உற்சவம்ன்றது சிவபெருமானுக்கு முக்கியமான வாகனம் ரிஷப வாகனம். 6ஆம் உற்சவம்ன்றது யானை வாகனம். 7ஆம் உற்சவம் தேர், பஞ்சமூர்த்திகளும் தேர்ல வருவாங்க. 8ஆம் உற்சவம் குதிரை வாகனம். 9ஆம் உற்சவம் 10 தகல்னு பேரு. 10வது உற்சவம் ராவணேஸ்வர வாகனம். 10 தலை ராவண வாகனத்தை பெருமாள் வருவார் வேதகிரீஸ்வரர். 10 நாளைக்கும் 10 உபயதாரர்கள் பிரிவு பண்ணி அந்த காலத்திலேயே எழுதி வச்சுட்டாங்க. மக்கள் நிறைய வர 3ஆம் திருவிழாவுக்கும் தேருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லா வரும். டிராபிக்கே கம்ப்ளீட்டா இது பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டா மக்கள் நடந்துதான் வரணும். ஜேன்னு அரை நாள் நீங்க இந்த திருக்கழுக்குன்றம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும். ஏறக்குறைய 2 லட்சம் பேருக்கு மேல வருவாங்க இந்த திருவிழாவுக்கு மட்டும். சித்ரா பௌர்ணமிக்கு 1 லட்சம் பேர் வரும்.